என்னுடைய ஆதரவு ஆனஸ்ட்லி பிஜேபிக்கு சார். கண்டிப்பா அதிமுக கூட்டணி தான். ஷூர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி தான். என்னோட ஆதரவு வந்து திமுகவுக்கு தான். விஜய் தான். விஜய் போடலாம். உதயசூரியன். ஸ்டாலினுக்கு தான். விஜய் தானே. 2026 எலெக்ஷன்ல டிவிக்கே தான் பசங்க ஒரே போட சொல்லிட்டாங்க. எங்க தளபதி தான், விஜய் தான். விஜய்க்கு தான்ப்பா. யாருன்னா டிஎம்கே தான். எனக்கு வந்து ஏடிஎம். டிவிகே தான். டிவிகே. எங்க ஆதரவு கலைஞர் தான். டிவிக்கு விஜய்க்கு தான். இந்த வாட்டி நாங்கள் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம். நான் தான் விஜய்க்கு போட போறேன். எம்ஜிஆர் மாரி விஜய் இருக்கிறாரு, அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். 24 ஓட்டு எங்க ஓட்டு இருக்கலாம். விஜய் தான் தெளிவா. பெரம்பூர் தொகுதியில எங்க தளபதி தான் நிக்கிறாரு விஜய். அவருக்கு தான் நாங்க ஆதரிப்போம். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய் தான் தெளிவா. விஜய்க்கு தான். யாருக்கு விடுதலை சிறுத்தைகள் டிஎம்கே கூட்டணியில இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். விஜய். டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருக்கேன். எங்க குடும்பத்துல 26 ஓட்டுக்கு இது 26 ஓட்டம் வந்து விஜய்க்கு தான். 2026 எப்பவுமே குடும்பமே எங்க ஃபுல்லாவே எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாருமே டிவிக்கே தான். திமுகக்கு ஓட்டு திமுகவுக்கு தான். நம்ம தான் விஜய் தான் ப்ரோ. எங்களுடைய ஆதரவு டிஎம்கே. என்னுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான். விஜய்க்கு தான். பட் ஆனா விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய் தான் ஐயா. டிஎம்கே தான் சொல்லுவேன். விஜய்க்கு. விஜய். 2026 எங்க தளபதி தான் விஜய்க்கு. திமுக தான். விஜய். விஜய் தான் ஆதரவு. டிஎம்கே. விஜய்க்கு நான் எப்பவுமே ரெட்டல தான் ஜெயலலிதா. எங்க தலை விஜய் புதுசா இறங்குறா. அப்போ 2026 தான் ஓட்டு. டிஎம்கே தான். எப்பவுமே எம்கே ஸ்டாலின் அவர்கள். ஓட்டு டிஎம்கே. திமுக தான். கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறும். எதனால ஆதரிக்கிறீங்க சார்? நல்ல ஒரு சிறந்த லீடர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அதனால் அவர் நிறைய நல்லது பண்ணுவார்ன்ற ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இனிமேல் ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. நல்ல ஆட்சி நம்ம மக்களுக்கு நல்ல ஆட்சி அமையணும்னா டெஃபினட்டாக நரேந்திர மோடிஜி தான் சார். ஓகே, தேங்க்யூ. ஐ வோட் ஃபார் பிஜேபி. ஓகே, பிஜேபி ஷுட் வின். எதனால ஆதரிக்கிறீங்க? ஏன்னா அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நியூவாக இன்னொரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லா கொண்டு இந்த அதிமுக கூட்டணி ஆதரிக்கும். ஓகே சார். சார், இந்த ஆட்சியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பெரம்பூர் மக்களாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை. பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சேஞ்சஸ் வேணும். கண்டினியூஸாக ஒரு 2 வாட்டி அவங்களே வரக்கூடாது. அதிமுக கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, எதனால் ஆதரிக்கிறீங்க? அது வந்து கிளாரிட்டி இருக்குது அந்த கட்சியில். இவங்க கட்சியில் நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு 5 வருஷம் இருந்துட்டாங்க. இந்த 5 வருஷம் இவங்க வந்து சப்போர்ட் வந்து சென்ட்ரலில் சப்போர்ட் கிடைக்கும். அப்போனா நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகும். ஓகே, தேங்க்யூ. அதாவது அங்கே இருக்கிற வந்து இங்கே டபுள் இன்ஜின் இங்கேயும் வரும். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுதான் ஏடிஎம். ஓகே, தேங்க்யூ. எதனால் அவங்கள ஆதரிக்கிறீங்க? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. விஜய்லாம் வராரு, அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து வெறும் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லைல்ல, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வந்து கவர்னன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். திமுகட்ட அது இருக்குது. ஓகே, விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி வாய்ப்பு? அதான் சொல்கிறேன். விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கிறாரு. வேணா பெரம்பூரில் ஜெயிப்பார். வேணா 2-3 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பெரம்பூர், வில்லிவாக்கம் முக்கியமான தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாடு அளவில் மொத்தமாகவே அவங்களுக்கு 2 தொகுதி தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு. எதனால் அவர் ஆதரிக்கிறீங்க? அவர் வந்து அவன் நல்லா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லைங்க. அது சொல்ல முடியாது. விஜய் தான் வரணும். இப்போ தேங்க்யூ. நிறைய ஊராக நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான். தேங்க்யூ. எதனால் அவர் ஆதரிக்கிறீங்க? புதுசாக வரணும்ன்ட்டு. ஓகே, பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்க போகிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சொல்ல முடியாது எப்படின்னு. பெரம்பூரில் டிஎம்கே தான் வரும் எப்பயுமே. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ. எதனால் அவங்கள ஆதரிக்கிறீங்க? இப்போதைக்கு வேறு லீடர் யாரும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல. அவர் மட்டும்தான் தெரியும். தேங்க்யூண்ணா. எதனால் அவர் ஆதரிக்கிறீங்க? எதனாலன்னா பிடிக்கும், அவ்வளோதான். அதனால அவருக்கு எப்பவுமே இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு 18 வயசுல என்னைக்கு ஓட்டு போட்டோன்னா அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தான் போட்டுக்கிறேன். எதனால் ஆதரிக்கிறீங்க அவரை? எதாலனா புதுசாக வரட்டும். சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ. அவர் தான் வரணும். தேங்க்யூ. அவரை தான் எதிர்பார்க்குறோம். எதனால் ஆதரிக்கிறீங்க? இல்லை, புது புது திட்டங்கள் இருக்குது. இது ஒரு மாற்றம் தான். மாற்றத்துக்கான இதுதான். எல்லா நல்ல திட்டங்களும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம்.
ஏன்னா இங்கே நிறைய 2 கட்சி மாறி மாறி தான் வருது. சரி ஒரு சான்ஸ் தானே, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? எதனாலனா அவர் பொழைப்பை விட்டுட்டு எங்களுக்கோசம் வருமா, அப்போ அவருக்கோசம் எங்களுக்கு அவர் தான். ஓகே, பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வெற்றி. எங்களுக்கு மீட்ரு யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் ஆதரவு. சென்னையில் மொத்தம் 30 ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. எப்போ பைக் டாக்ஸிலாம் கட் பண்ணிட்டு ஆட்டோக்கு மீட்ரு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி கம்பல்சரி எல்லாருக்கும் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ நாங்கள் ஓட்டு போகிறது நோட்டால் தான் ஓட்டு போட போகிறோம். ஆட்டோ டிரைவர் மொத்தம் நோட்டால் தான் போட போகிறாங்க. யார் மீட்டரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி ஓட்டுப்பா. ஓகே, பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் வந்து புதுசாக களம் காண்றாங்கிறாங்க. ஆமாப்பா, கேள்வி போட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு போடலான்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் மீட்டரை பற்றி எதுக்கு அவரும் வாயை திறக்கலை. இது மாதிரி சொல்லியிருக்காரு, அவள் தான். மீட்டரை பற்றி கொஞ்சம் சொன்னார்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க எல்லாருமே. ஏன்னா ஆட்டோ டிரைவர் சென்னையில் மட்டுமே 30,000 ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. சொன்னார்னா கம்பல்சரி ஒரு ஓட்டு. வீட்டில் நம்ம வீட்டிலே ஒரு 8 பேர் இருக்காங்க. விஜய் கூட போடலாம், நம்மளது பெரம்பூர் தான். ஆனால் இது வரைக்கும் அவரும் வந்து மீட்டரை பற்றி எதுவும் பேசலை. நம்ம வாழ்வாதாரம் ஆட்டோ. ஏன்னா நம்ம சென்னையில் 3/4 பேர் ஆட்டோ டிரைவர் தான். எப்போ ஆட்டோ டிரைவர் தலை நிமிருதோ அன்றைக்கி வருமானம் எல்லாமே. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அடிமட்டத்தில் இருக்குன்றாங்க. ஆட்டோ டிரைவர் மாறினாலே மீட்டர் காசு எங்களுக்கு கரெக்டான வருமானம் இருந்துச்சுன்னா இதுவும் இருக்காது, ஏழைங்க இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? எங்களுக்கு பிடிக்கும்ப்பா அவர் புதுசாக வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூக்கா. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? எதனால ஆதரிக்கனா, பொண்ணா இருந்தேன் நான் எதனால அவர் ஆதரிக்கிறேன்னு கேட்குற கொஸ்டினே முதல் தப்பு. ஏன்னா எங்களுக்கு நிறைய சலுகை செஞ்சிருக்காரு. மீண்டும் அவர் வந்தோன்னா இன்னும் நிறைய செய்வார். அவருடைய ஆட்சி தான் எப்பவுமே வரும். சரிங்களா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஏடிஎம்கே. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? பரம்பரையாக இருந்தது. அவர் ஆதரிக்கிறீங்க? சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். டிவி கேக்கு. விஜய் வந்து பெரம்பூர்ல நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஓட்டர் ஐடி இருக்கா? இல்ல. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? இது வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய வந்து அந்த கற்பழிப்பு, பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, மக்களுக்கு செய்யறேன்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ டிவிக்கு வந்தால் மாறி வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லாயிருக்கும், பாதுகாப்பாகவும் இருப்பாங்க பசங்க. கொஞ்சம் மாற்றி தான் பார்ப்போமே, மாற்றமே நல்லது தானுங்களே. ஓகே, தேங்க்யூ. கலைஞர் தான். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? எதனால் ஆதரிக்கிறாருன்னா எனக்கு பிடிச்சது அது. காலம் போகிற அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவர் தான். இன்றைக்கி அதுக்கு நீ ஆட்சி ஆளாதவங்க கிட்டவெல்லாம் வந்து ஓட்டு போடணும், எப்படி போடுவேன்? குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, அப்புறம் எப்படி நாட்டை எப்படி கட்டி காப்பாங்க சொல்லு? அவருக்கு அதுதான். அவன் தான் கலைஞ்சிடான்டா. அந்த வாரிசு வந்து பிள்ளைக்கு வரும், அவன் வாரிசு அவன் பிள்ளைக்கு வரும். எதுவுமே தூக்குதலையாக வந்து எதுக்கு போடுவாங்க? அதுதான். எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? எதனாலும் கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட இப்போ கரண்டாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து பெருசாக நமக்கு எதுவும் எதிர்பார்ப்புகள் ஒன்ன மாதிரி தரல, அதனால டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? ஏன்பா இவங்களே வந்தால் எப்படி? அவங்களுக்கும் பார்க்கணும்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னன்னு சொல்ல முடியாது. எங்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சி வந்து எங்களுக்கு மீட்ரு கட்டணமே ஏற்றலை. 13 வருஷம் அது மீட்ரு கட்டணம் ஏற்றி எங்களுக்கு. அவங்களும் ஏற்றலை. சரி, இவங்க டிஎம்கே வந்தானாச்சும் எங்களுக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அவங்களே இந்த 5 வருஷத்தில் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாங்கள் வந்து பண்ணாத போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, எல்லாமே பண்ணிட்டோம். புரியுதுங்களா? யாருக்கும் இல்லை. ஏன், எதனால? ஆமாம், எவன் தான் என்ன செய்கிறான்? உனக்கு என்ன செய்தான்? உனக்கு என்ன செய்தான்? காலேஜ் படிக்கிறிய, என்ன செய்தான் சொல்லு பாருங்க. ஒரு வரல விட்டு சொல்லு. அதுக்கு தான் யாருக்கும் இல்லை. இப்போ புதுசாக விஜயெல்லாம் வந்திருக்காரு. விஜய் வேஸ்ட்டு. அவரே தொகுதியில் வர மாட்டார். போதுமா? அவர் தொகுதியிலே வர மாட்டார். அது தெரியும். பெரம்பூரில் யாருன்னா போடுவாங்களா? நீங்கள் தான் போடுவீங்க. அதான் நான் தான் சொல்லிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடியே. நீங்கள் தான் போடுவீங்க. மற்ற 1 லட்சம், இது 2 லட்சம் 3 லட்சம் பேரில் போடுவாங்களா? நிச்சயமாக போட மாட்டாங்க. நிச்சயமாக ஜெயிக்க மாட்டாருன்னு நானே சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது எப்படி கொடுப்பா? அது 3 லட்சமாச்சா ஆட்டோ? எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லுவேன். 2 ஆட்டோ மிஸ் ஆயிடுச்சு. எதனாலண்ணா? என்னமோ போடணும்னு இஷ்டம் போடுறேன். ஓகேண்ணா. பெரம்பூர்ல நிக்கிறாரு அவரு. பெரம்பூர்ல நிக்கிறேன் நான். கால் வராது நிக்கிறேன். காலு முட்டிங்கெல்லாம் ஊனமாகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறேன். எதுவோ நான் உதவிக்காக இந்த அளவு எதுவோ அதான் விஜய்க்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. 7 வருஷம் ஆகுது. எங்களுக்கு யாரும் 10 ரூபா கொடுக்க ஆளு கிடையாது. நான் உழைச்சாதான்.
அவ்வளோ யாருக்கும் நான் போட மாட்டேன். இப்ப விஜய் பெரம்பூர்ல நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் அவருக்கு ஒரு கொடுக்க சொல்லு, ஒரு 50,000 போடுறேம்மா, இல்லை ஒரு 10,000 கொடுக்க சொல்லி ஓட்டு போடுறேன். இப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. யாரு ஐயா என்ன சமா அவங்க வீட்டு பணமா கொடுத்தான்? எங்க பணம்னாம்மா அவன் உடச்சி எங்களுக்கு கொடுக்கல. கவர்மெண்ட் பணம், எங்க பணம்லாம் போய் சேர்ந்தாதான் கொடுக்குறாங்க. போதுமா? ஓகே, தேங்க்யூக்கா. ஆதரவு யாருப்பா போட முடியும்? எதுவுமே சரி கிடையாதுப்பா. அதிமுக கட்சி போயிடுச்சு. வேற எந்த கட்சிக்கு நான் போட்டு எந்த கட்சி நம்ப முடியும் சொல்லு? விஜய் நிற்கிறாரு, விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறோம் நாங்கள். விஜய்க்கு தான் உங்க ஆதரவு? விஜய்க்கு தான் ஆதரவு. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கரெக்டாக அவர் நடக்கிறாரு. இருந்தாலும் அவரும் எலெக்ஷன் நிற்கிறாரு. நிற்கினா நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. ஓகே, தேங்க்யூக்கா. இது வரைக்கும் நான் பக்கா எம்ஜிஆர் ரசிகர். திமுக ஓட்டு போட்டேன், ஏடிமுக ஓட்டு போட்டேன். எனக்கு எந்த இதுவும் பலனும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு யாரும் எதுவுமே செய்கிறேன்றாங்க, ஆனால் எதுவும் செய்யலை. இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தாங்கிறேன். ஹோட்டல்லையும் மனு கொடுத்தேன், எனக்கு வீடு வாசல் எதுவும் வரல. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு தாங்கிறேன். 2 புள்ளைய படிக்க வச்சேன், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தேன். நான் பக்கா எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவேன். எதனால ஆதரிக்கிறீங்க? நாங்கள் அப்பத்துலேருந்தே விஜய் ரசிகர், அதனால விஜய் தான் போடுவோம். பெரம்பூரில் எங்கள் ஸ்டாண்டில் 10 பேர் விஜய் ரசிகர் தான். நீங்க போறீங்களா போடலையாப்பா? எங்க ஸ்டாண்ட்ல 10 பேர் தான் நாங்கள் போடுவோம்ப்பா. தேங்க்ஸ். எங்கள் ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான். ஓகே, ஒரு ரீசன் இருக்கும்ல இதனால இவர் ஆதரிக்கிறேன் அப்படின்னு? புதுசாக இப்போ நிற்கிறாரு பெரம்பூரில். அவர் நிற்கும் போது நாங்கள் அவருக்கு தான் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா இப்போ பெரம்பூரில் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறதுல அவருக்கு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே தெரியல. அதனால இப்போ பெரம்பூர் தொகையில் எங்கள் விஜய் தளபதி தான் நிற்கிறாரு, அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஆதரவு முதல்ல இருக்கட்டும். அவங்கவுங்க பண்ண நல்லதை சொல்கிறேங்க. எங்களுக்கு டிஎம்கே காரங்க 5 வருஷமாக எல்லாரும் மக்களுக்கு பண்ணல, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணிக்கிறாங்க. வட்ட செயலாளர் குடும்பத்துக்கு, பகுதி செயலாளர் குடும்பத்துக்கு, மாவட்ட செயலாளர் குடும்பத்துக்கு, எம்எல்ஏ குடும்பங்களுக்கு, அவங்கள சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு இதுவரையிலும் ஏதோ சேரலை. ஆட்டோக்காரங்களுக்கும் ஒன்றே சேரலை. இதுவரையிலும் எந்த சலுகையும் கிடையாது. இது ஓட்டு போடுறதே வேஸ்ட்டு தான். நம்ம தலையில் நம்மளே மண்ணை வாரி கொட்டிக்கிற மாரி தான். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஆதரவு யாருக்குன்னா என்னத்தை கரெக்டாக சொல்ல முடியும்? யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டு. இல்லை, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களா இது வரைக்கும் எனக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள்? எனக்கு அரசியல்வாதி இது வரைக்கும் எதுவுமே ஒரு முறை குத்துதில்லை. பப்ளிக் குத்துக்குது, பிரியாணி வாங்கி குத்துக்குது, 500 கூட குத்துக்குது. அதனால அவங்க சொல்கிறவங்களுக்கு நான் போட மாட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் அங்கே போன என்ன தோணுதோ அதான் போடுவேன். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கை எங்கே போதோ, கடவுள் எங்கே விரல எடுத்துன்னு போய் வைக்கிறாரோ அங்கே வச்சுடுவேன். நான் அவருன்னு சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு இப்படி போகிறேன், நாளைக்கு வேறு ரூட்டு போவேன். நீங்கள் நாளைக்கு எப்படி போவீங்கன்னு கேட்டால் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? திண்ணனூர் வீடு, நாளைக்கு திண்ணனூர்லேருந்து பூந்தமல்லி போகலாம், இல்லைன்னா பெரம்பூர் வரலாம். அதான் என்னுடைய கொள்கை. வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. அதுதான் சொல்கிறேன். ரஜினி சொல்கிறார் தெரியுமா, ஆண்டவர் சொல்கிறாரு, அண்ணா சொல்கிறாரு. அதுமாதிரி அங்கே போகிறது எத்தனை இதுக்குதோ அந்த நேரத்தில் விரல் எங்கே போதோ கடவுள் என்ன பண்ணுவார்? இப்படி எத்தனை போடான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் சொல்கிறார் நாளைக்கு நீ எனக்கு போடுன்னு, அதான் இவர் ஆளுக்கு போடுனாரு. இவர் 1000 ரூபாய் கொடுத்தா கூட போட மாட்டேன், வாங்கிக்கினே ஏமாத்திட்டு வேற வரேன் சார். ஓகே, தேங்க்ஸ். ஐயா, எனக்கு 55 வயசு ஆகுது. நான் லைசன்ஸ் எடுத்து 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்கள் ஆட்டோக்கார் தொழிலுக்குன்னு யாருமே எதுவுமே செய்யலை. கவர்மெண்ட்டு எங்களுக்குன்னு ஒன்றும் எதுவுமே செய்யலை. எங்களுக்கு ஆப்பு தான் வச்சுக்கிறாங்களே தவிர ஒரு இதுவும் செய்யலை. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு வண்டிக்கு 10,000 ரூபாய் எஃப்சி ஃபீஸ் கொடுப்பாங்க. இன்னமும் இன்சூரன்ஸும் இல்லை அந்த இடத்துல. எல்லாம் ஓட்டுறாங்க. இது வரைக்கும் இந்த ஓலா, ராபிடோ, ஊப்பர் அவன்லாம் நம்ம நாட்டுக்காரன் இல்லை, வெளிநாட்டுக்காரன். அவன் எங்கேருந்தோ சம்பாதிக்கிறான். என்ன அவனுக்கு லட்சமாக கோடியாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு சூட் கேஸா. ஆனால் கம்யூனிஸ்ட் இருக்கிறான். அப்போ சைக்கிளில் வருவாங்க, ரிச்சாவில் வருவாங்க. அவங்க ஆட்டோக்காரனா ஒரு கொடி பிடிப்பாங்க, எங்கள் கொள்கைக்கு வருவாங்க. இப்போ அதெல்லாம் அவங்கெல்லாம் வர்றதில்ல. ஏன்னா பஸ்ஸு கூட பெரிய கார் வச்சுக்கிறாங்க. காரணம் பொட்டி. நான் பண்ணுற மாரி பண்ணுறேன், நீங்கள் செய்கிற மாரி செய்யுங்கன்றாங்க. என்னது நீங்கள் செய்கிற மாரி செய்யுங்க, நாங்கள் பண்ணுற மாரி பண்ணுறேன். அவன் குடும்பம் நல்லா இருக்குது. இங்கே ஆட்டோ ஓட்டுற குடும்பம் நல்லாவே இல்லை, நாசனமாக போயிடுச்சு. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. எப்படி நாங்கள் இது பண்ணுறது? எங்களுக்கு தளபதி செய்கிற மாரி இருந்தால் எல்லா ஓட்டும் தளபதி தான். நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம், கொடியை கட்டி பறப்போம், வீடு வீடாக நாங்கள் கேன்வஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஆட்டோக்கார் எவ்வளோ குடும்பம் நாசனமாக போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன
சாப்பாடு வழி இல்லாத பிள்ளைங்க சாவுது, எல்லாமே சாவுது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல. இன்னைக்கு சவரம் பசி எவ்வளோ இருந்தது? 35,000. என் பொண்ணுக்கு நான் 10 சவரம் போட்டேன். இப்போ 1,20,000. இன்னும் நான் 4 பொண்ணு வச்சுக்கிறேன். 4 பொண்ணு நான் எப்படி கட்டி கொடுப்பேன் சொல்லுங்க? என்னால் கட்டி கொடுக்க முடியுமா? எங்கே போனாலும் ரோட்டில் நடந்தாலும் ஜிஎஸ்டி வரி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி வரி, கக்கூசுக்கு போனாலும் ஜிஎஸ்டி வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டால் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் வரிலாம் இல்லாத பண்ணுங்க. எங்களுக்கு ஆட்டோக்காருக்கு ஒரு உதவி செய்யுங்க. மாதம் எஃப்சி ஃபீஸு 10,000மோ 20,000மோ எங்களால் கட்ட முடியல. நாங்கள் என்ன சம்பாதிக்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. சில பேர் சொல்லுவான் 2,000 சம்பாதிக்கிறோம் 3,000 தரோம். ஓலா கம்பெனிக்காரன் தான் சம்பாதிக்கிறோம் தவிர நாங்கள் ஆட்டோ டிரைவர் சம்பாதிக்கிறோம். எங்கேயோ போர் நடக்குது. எங்களுக்கு வெறும் 55 ரூபா 52 ரூபா கேஸ் ரேட் இருந்தது. இப்போ 85 ரூபா, ஒரு இடத்துல 90 ரூபான்னு ஆகிட்டாங்க. கஸ்டமர் வந்து எங்களுக்கு 10 ரூபாய் ஏற்றி தரமாட்டாங்க. டீ உண்ணா அது ஸ்டவ் வரல, அதனால நாங்கள் டீ விற்கிறோம். கேஸ் ரேட்டு 90 ரூபா. நாங்கள் 100 ரூபாய்க்கு போனால் 90 ரூபாய்க்கு கேஸ் போனோம். 10 ரூபா தான் எங்களுக்கு நிற்கிது. நாங்கள் எங்கே போய்ட்டு எங்கே கோரிக்கை வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள்? அதனால் எங்களால் என்ன சொல்ல முன்னேற முடியல. லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போவோம்னா யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க நாங்கள் ஓட்டு போடுவோம். ஆனால் கம்பல்சரி தளபதி பெரம்பூரில் நிற்கிறாரு. பெரம்பூரில் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம். அவர் நல்லது செய்யணும். ஆனால் ஆட்டோ கொடுக்குறது எல்லாம் கட்சிக்காரன் தான். தபார் எம்எல்ஏ பொண்டாட்டி, எம்எல்ஏ மினிஸ்டர் பொண்டாட்டி, அவங்களுக்கு வப்பாட்டி, அவங்களுக்கு தான் கொடுக்குறானுங்களே தவிர ஆட்டோ எல்லாமே எங்களை மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கும் ஆட்டோ கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தாங்கிறோம். வாடகை வண்டி தான் ஓட்டுறேன். கவுன்சிலரு இவங்கெல்லாம் எல்லாம் இவங்க குடும்பம் தான். ஒரு மீட்டிங் போடுறாங்க, எங்களுக்கு குண்டான் கொடுக்குறாங்க. 2வது பொண்டாட்டிக்கு டைலர் மிஷின் தரானுங்க. டைலர் மிஷினு அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்கிறானுங்க. எல்லாமே அரசியல்வாதி பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் கஷ்டப்பட்டுனாங்கிறோம். இன்றைக்கும் ஏதோ யார்கிட்டையும் கையை இருந்தாத கஞ்சோ கூழ குடிச்சு நிம்மதியாக இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் ஓலா ஊபர் ரேபிட்டோலாம் எடுத்துட்டு மீட்டர் போட்டு ஓட்டுனா கூட டிரைவர்ஸ் எல்லாம் ரெடியாக தாங்கிறோம். யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதி எந்த அரசியல்வாதி வந்தாலும் பெட்டியை வாங்கிட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர இப்போ கம்யூனிஸ்ட் நேற்றுனா அது நல்லா பவராக இருந்தது. இப்போ அது எங்கே இருக்குதுன்னே தெரியல. திமுக ஆட்சி அதிமுக திமுக எல்லாம் தான் வந்துட்டு தாங்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் மாற்றி வந்தாங்க. இது வரைக்கும் ஆட்டோ டிரைவர் எதுவும் ஒரு நல்லதுக்கு பண்ணதில்லை. ஓலா ஊபர் ரேபிட்டோலாம் எடுத்துட்டால் இப்போ யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க ஆட்டோ டிரைவர் ஓட்டு கோடிக்கணக்கில் இருக்குது. இருந்தாலும் அவங்களாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது எடுத்துட்டாலுமே கவர்மெண்ட் நல்லபடியாக இதுவாகும். எங்களோட அதாவது ஏழ்மையான மக்கள், அதாவது நடுத்தர மக்களை விட கீழ்த்தரமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களோட இது பார்த்துக்கிட்டு யாருமே தயவு பண்ணதில்லை இது வரைக்கும். அது பண்ணாலுமே நல்லா இருக்கும். இல்லாமா ஐயா, இது வரைக்கும் நாங்கள் திமுக ஆட்சியிலையும் கோட்டையில் மனு கொடுத்தோம். வீடு இல்லாதவங்க தான் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். 7,000 ரூபாய் கொடுத்து இருக்கிறோம். திமுக ஆட்சியிலையும் நாங்கள் கோட்டையில் மனு கொடுத்தோம். ஏடிஎம்கே ஆட்சியிலையும் மனு கொடுத்தோம். அவங்க வந்து கசிக்கு குப்பை தொட்டில் தான் போட்டாங்க. எங்களுக்கு வீடு வந்த பாடு காணோம். ஐயா விஜய் அவர்களாவது வந்து கோட்டைக்கெல்லாம் வரக்கூடாது. அவங்கவுங்க வீட்டில் வந்து கேட்கணும், சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடுனா டிட் பண்ணோம். அவங்களுக்கு வீடு கொடுங்க. என்ன 10 பேர் வீடு வச்சுக்கிறவங்களுக்கு தான் வீடு கொடுக்குறாங்களே தவிர வீடு இல்லாதவங்களுக்கு வீடே கிடையாது. எல்லாருமே வாடகை வீட்டில் தாங்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து கேன்வாஸ் பண்ண சொல்லுங்க. கோட்டைக்கு வர வைக்க வேணாம். அதுக்கு ஒரு முகாம் போட்டு அவங்கள வீடு வீடாக செக் பண்ண சொல்லுங்க. செக் பண்ணி சொந்த வீட்டில் இருக்கிறியாமா, வாடகை வீட்டில் இருக்கிறியாமா, எவ்வளோ வாடகை, உங்கள் வீட்டுக்காரனா வேலை செய்கிறாரு, அந்த வருமானத்தில் நீங்கள் வாடகை கொடுத்து சாப்பிட்றீங்களா? இதை வந்து ஒரு கேன்வாஸ் மாரி ஒரு 50 பேர் 60 பேர் வீடு வீடாக போய் செக் பண்ண சொல்லி அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? நாங்கள் வந்து கோட்டைக்கு வரணும். அது வரணும். நாங்கள் திமுகலையும் கோட்டையிலேருந்துமே கொடுத்தோம். 150 ரூபா ஃபார்ம் கொடுத்து வாங்கி புள்ள பண்ணி கொடுத்தோம். வீடு வரல. ஏடிஎம்கேல 250 ரூபா கொடுத்து ஃபார்ம் பண்ணி புள்ள பண்ணி கொடுத்தோம். எங்களுக்கு வீடு வரல. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். என்ன இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினா 500 ரூபாய் எங்களோட சராசரி வருமானம். இதுதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் டிவியில் போடுங்க. காலையில் 6 மணிக்கு வந்து எவ்வளோ ஓட்டிக்கிறேன் பாருங்கள். 350 ரூபா ஓட்டிக்கிறேன். இதுக்கு மேலே இருட்டாக ஆகிடும். நாங்கள் சம்பாதிக்க முடியுமா சொல்லுங்கள்? சம்பாதிக்க முடியுமா? இந்த சாப்பாடு ஒரு வேலைக்கு தான் இந்த 350 ரூபா வரும் என் குடும்பத்துக்கு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் குடும்பத்துக்கு 350 ரூபா தான் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி அனுசரித்து பண்ணி ஐயா விஜய் அவர்கள் வீடு இல்லாதவங்களுக்கு கோட்டைக்கு வர வைக்காதீங்க. வீடு வீடாக கேன்வாஸ் பண்ணி யார் வாடகை வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க நம்பரை டிட் பண்ணிக்க சொல்லுங்கள். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஆட்டோக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் வாடகை வீடு தான், வாடகை ஆட்டோ தான், சொந்த ஆட்டோ விட கிடையாது. 5 வருஷமா கட்டணமே ஏற்றல. ஆமாம் 5 வருஷம் ஆயிடுச்சு. கட்டணமே ஏற்றல. எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை.
எல்லாம் ஓலா ஊப்பர் ராபிட பைக் சவாரிலாம் வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? இல்லையா அவர் அரசியலுக்கு வராத நல்லது தான் பண்ணுறாரு, வந்தால் நல்லது பண்ணார். அவர் மேலே எவ்வளோ தான் கெட்ட பேரை வச்சாலும், அவர் மேலே எவ்வளோ தான் இது பண்ணாலும் நாங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா சொல்கிறவங்க யாரும் நல்லவங்க இல்லை, எல்லா யோகித்தனம் பண்ணிட்டு வந்தவங்களும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நல்லவங்களா இருந்தால் சொல்லலாம் அவரை பற்றி, அவர் என்னென்ன பேச முடியுமோ எதோ பேசி அவர் பர்சனல் அட்டாக்கு ஃபேமிலி அட்டாக்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அவர் பண்ணல, டீசெண்டாக அமைதியாக இருக்கார். அப்படியே தெரியலையா அவருடைய கேரக்டர் அப்படின்ட்டு. இதே மாதிரி நல்லபடியாக பார்த்துவாருன்னு நினைக்கிறோம். அதனால் அவருக்கு தான் என்ன வேணால் பழி போடுங்க, எது வேணால் பண்ணுங்க, நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ். ஆமாம், வீட்டில் பற்றி ஏற்றி வீட்டை பற்றி ஏற்றி விடுங்க. தேங்க்ஸ். எப்பவுமே அவரு தான் தெளிவா. அவர் வராத வரையும் அவர் வராதே நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செஞ்ச நல்லது எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவர் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு அவரை பற்றி. புரியுதுங்களா? யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை, தப்பு பண்றவங்க எல்லாரும் தப்பு. இப்போ மட்டும் அவரை மட்டும் தப்பு பண்ணிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணா என்ன எது நடக்குது நாட்டில், அவரு என்ன பெருசா பண்ணிட்டாரு? அதெல்லாம் ஒன்று ஃபேமிலி மேட்டரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி சொல்றவங்க நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ். நம்ம இது வரையும் எல்லாருமே டிஎம்கே தான் இருந்தோம். வந்து மாற்ற போனாங்கட்டு ஆட்டோக்காரங்க வாழ்க்கையே கற்றுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசை ஒன்று என்னன்னா, அவர் இதுக்கப்புறம் பண்ணும்போது அறிக்கை கொஞ்சம் நல்லபடியாக கொடுக்கணும். ஆட்டோக்காரங்களுக்கு, டிரைவர்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியம் தரணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அவர் கண்டிப்பாக வந்தாருன்னா நல்லா தருவார். அவர் இந்த வாட்டி நம்புகிறோம், நல்லா செய்வார் நம்ம. ஓகே, மாற்றி போடுறதுலாம் இல்லை. தேங்க்ஸ். இயக்கத்தில் இருக்கிறோம், அதுக்கு ஓட்டு. கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, ஓட்டு. வெளியே வந்து அதை சொல்ல முடியாது. யார் நல்லது பண்றாங்களோ அவதான் கேக்குறாங்க. நல்லது பண்றாங்க, நல்லது பண்ணல, அதை யார் வந்தாலும் அதுதான். ஓகே, தேங்க்ஸ். எதனால டிவிக்கு எவ்வளோ இந்த 2026 எத்தனை ரேப் நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? 2.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் ரேப் பண்ணுற வயசு அவங்களுக்கு. அதெல்லாம் என்ன நியாயமாக இருக்குது? ஒருத்தன் ஏதோ ஆயில் தண்டனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னு அவன் எப்படி வெளில வந்தானே தெரில, வந்து இப்போ 12th படிக்கிற பொண்ணு ரேப் பண்ணிட்டு கேஷுவலாக சுற்றினு இருக்கிறான். அதெல்லாம் என்னத்த சொல்கிறது? போட்டு விடுவோம், அட்லீஸ்ட் ஏதாவது நியூவாக சேஞ்ச் வந்ததுன்னா நமக்கும் ஒரு யூஸ் தானே. ஓகே, இப்போ விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேங்கிறாரு. இந்த ஏரியா பெரம்பூர் எங்களுதுல தான் நிற்கிறாரு. நிற்கட்டும், அது அவரோட விருப்பம். அவர் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக, டேம் ஷோர். எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? மகளிர் உதவித்தொகை அதெல்லாம் பண்ணுறாங்க, அது கண்டினியூஸாக கிடைக்கும்னா உங்களுக்கே போடலாம். நல்லா தான் இருக்குது ஆட்சி, அதனால். எதனால அவரை ஆதரிக்கிறீங்க? 2 பேரும் மாற்றி கொள்ளாச்சுன்னுக்கிறானுங்க. வரவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாமே. அவர் 5 வருஷத்துல என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இத்தனை வருஷமாக வாய்ப்பு கொடுத்துருந்தீங்களா அவருக்கு, இவங்களுக்கு கொடுத்துருந்துக்கிறீங்களா? இப்போ வரவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் சரியாக பண்ணலன்னா அடுத்த வருஷம் ஓட்டு போடாதீங்க. அதான் எங்கிட்ட கான்செப்ட். ஓகே, எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? இப்போ இருக்கிற 2 கட்சியுமே சரியில்லை, புதுசாக மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, தேங்க்ஸ். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஓகே, தேங்க்யூ. எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? இதை விட ஒரு சிறந்த ஆட்சி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. வேற என்ன? தேங்க்ஸ். தேங்க்யூ. எதனால ஆதரிக்கிறீங்க? நல்லா செய்கிறாங்க, இது வரைக்கும் நல்லா செய்கிறாங்க, இனியும் நல்லா செய்வாங்க. அதனால தான். ஓகே, தேங்க்ஸ். எதனால விஜய்க்கு ஆதரவு தரீங்க? எதனாலன்னு சொல்ல முடியாது, அவரு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு. ஓகே, பெரம்பூர் தொகுதியில் நிற்க போறாரு, வெற்றி வாய்ப்பு வேற லெவல் தான். நம்ம எப்பவுமே விஜய் ஓட்டு தான். எதனால டிஎம்கேக்கு? எங்கள் தொகுதியில் நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் அரக்கணும் அந்த சைடில் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து பெரம்பூர் குளத்தூரில் இருக்கிறோம், நல்ல டெவலப்மெண்ட்டு, அதனால் தாராளமாக அவருக்கு போடலாம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக, தேங்க்யூ சார். ஓகே, எதனால அவங்களுக்கு ஆதரவு தரீங்க? இல்லை, நிறைய திட்டங்கள் நல்லா தான் இருக்குது, இந்த ப்ராப்ளம் திட்டங்கள் நல்லா இருக்குது, பரவாயில்ல. எதுவும் எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? கொஞ்சம் புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வார். அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேர் தான் வந்துனே இருக்காங்க. இவங்க வரும்போது நான் அதை பண்ணுறேன், இவங்க வரும்போது நான் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் நல்லதாக பண்ண மாதிரி மக்களுக்கு தெரியல. இந்த வாட்டி மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றம் உருவாகணும், அது யாருன்னு பார்ப்போம். அது யாராக இருந்தால் என்ன, விஜயா இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், விஜய் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இளைஞர் கூட்டத்திலேருந்து முதியோர் கூட்டம் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் இந்த முடிவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாற்றம் வரணும். இவங்க வந்தால் அவங்க வந்தால் செய்கிறாங்க, இவங்க வந்தால் இதை செய்கிறாங்க தவிர கடைசியில் நாங்களாம் ஆட்டோக்காரங்க, எங்களுக்கு அவ்வளோ பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுன்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. கேட்டால் வந்து ஓலா வரான், ஊபர் வரான், எல்லாம் உள்ளே வரான், போயிட்டு போகிறாங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவர் மாற்றம் இருக்கணும் ஐயா. 2 பேரே ஆண்ட கட்சி ஆண்டுன்னு இருந்தால் எப்படி ஐயா சொல்லு? குடும்ப அரசியல் பண்ணுறது இது சொல்லு.
5 வருஷம் ஆகுது, வந்து 4.5 வருஷம் ஆகுது. இன்னும் மக்களுக்கு இன்னும் எதுவுமே இல்லை. ஒரு மாற்றமே. எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? ஆரம்பத்துலேருந்து அதுதான் டிஎம்கே தான் எனக்கு அப்போத்துலேருந்து. தேங்க்ஸ். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை அவர் மேலே. ஏன்னா நிறைய விஷயம் பேசுகிறாரு பப்ளிக்கில், அதனால அவருக்கு பண்ணலான்ட்டு. தேங்க்ஸ். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? ஆமாம், புதுசாக ஒரு ஆட்சி வரணும்பா. எல்லாம் ஆண்டிட்டானுங்க, எல்லாமே அண்ணா திமுக ஆண்டிட்டானுங்க. ஒரு புதுசாக ஒரு கட்சி வரட்டும். என் வீட்டில் 4 பொண்ணு இருக்குது. 4 பொண்ணு நான் விஜய் தான் போடுவாங்க ஓட்டு. என் பொண்டாட்டியும் விஜய் தான். இவ்வளோ நாளாக ரிட்டர்னிங் போட்டு இருந்துட்டு இப்போ விஜய்க்கு போட போகிறான். என் ஓட்டு விஜய் தான். புதுசாக ஆட்சி வரணும். ஓகே. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? உலகமே அவருக்கு பிடிக்கும்பா, அதனால பிடிக்கும் ஓட்டு போடுறோம். சிஐடி ஆட்டோ டிரைவர் எல்லாம் அனைத்தும் அவருக்கு தான் பெரம்பூர். கன்ஃபார்ம், உறுதி. பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொன்னா பிடிக்காது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அறிஞ்ச அண்ணா சேனை தலைவர் டாக்டர் கலைஞர் முத்து மறிஞ்ச ஓட்டு டிஎம்கே. பிஎஸ்எல் ஒப்புறையா பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? புதுசாக ஒரு கட்சி வரணும். ஓகே. விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறான்னு சொல்றாங்க. அவருக்கு தில்லு தான் மெயின், அதனால தான் நிற்கிறாரு. ஓகே, தேங்க்யூண்ணா. என்ன டிவி? ஜெம் டிவி. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? இல்லை, நம்ம புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. வேற ஒன்றும். தேங்க்யூ. எதனால ஆதரிக்கிறீங்க? அவங்க தான் ஆண்டு காலமாக ஆண்டின்னு வராங்க. புதுசாக வந்து ஒன்றும் யாரும் செய்ய போகிறது கிடையாது. ஓகேங்களா? டிஎம்கே தான் இந்த வாட்டி. ஓகே, தேங்க்யூ. எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? எதனால வராதுன்னா இப்போதான் வராரு அவர். புதுசாக வரணும். அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவருக்குமே நான் ஓட்டு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, உன் ஃப்ரெண்டில் எதனால ஆதரிக்கிறீங்க? நான் அப்போதுலேருந்து எம்ஜிஆர் ரசிகர். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? என்னன்னா எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? இல்லை, நல்லது செய்கிறாரு. பொம்பளைங்க நல்லா செய்கிறாரு. தேங்க்ஸ். எதனால அவருக்கு ஆதரவு தரீங்க? பல ஓட்டு எல்லாருக்கும் போட்டோம். 2021 2021 ஆளுநர் அவங்க தான் ஆளுநர். அவங்க 2 பேர் தான் ஆளுநராங்க. புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாம். விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நின்றா போடுவோம் ப்ரோ ஓட்டு. அந்த கொளத்தூர் தொகுதி அவர் முக ஸ்டாலின்னா அவருக்கு நாங்கள் இந்த தொகுதி நாங்கள் கொடுப்போம். எல்லாம் ஒதுக்குவோம் எங்களுக்கு ப்ரோ. ஓகே, விஜய் வந்தா வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம். வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எங்க இந்திக்காரெல்லாம் வந்து வேலை செய்யறாங்க. நம்மளுக்கோசம் வேலை கொடுக்கறதுக்கு வந்து வேலை கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இந்திக்காரன் வந்து சம்பாதிச்சு போறாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? பெயிண்ட் வழிக்கு அந்த வழியை போய் கஷ்டப்படுறோம். வேல்டஸ்ல பாருங்க, பெரம்பூர் வேல்டஸ் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. யாரு இந்திக்காரன் தான் இருப்பாங்க அதிகமா. ரெயின் ஊட்டாங்க அவன் தான் போறானுங்களே. எம்பளுக்கு மதிப்பே இல்லையே. தமிழ்காரன் கஷ்டப்படுறோம். வாங்க, புது வாய்ப்பை கொடுங்க, ஓட்டு போடுறோம், ஜெயிங்க, எங்களுக்கு நல்லதை பண்ணுங்க. எதனால ஆதரிக்கிறீங்க? அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எதனால ஆதரிக்கிறீங்க? அவர் எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு, அதனால டிஎம்கே தான் ஆதரவு. ஓகே, தேங்க்யூ. எதனால ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அவர் வந்து எங்களுக்கு சிறுபான்மைக்கு நல்லா ஆதரிப்பார், மற்றபடி சொன்னதை நிறைவேற்றுவார். அதனால நாங்கள் எப்போவுமே எங்கள் ஓட்டு மாறவும் செய்யாது, சிதறவும் செய்யாது. தலைவர் டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாங்கள். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எப்படின்னா எதனால அவங்கள ஆதரிக்கிறீங்க? ஆட்சி நல்லபடி நடக்குது, நல்லா செய்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. எதனால ஆதரிக்கிறீங்க? திமுக எல்லாம் நல்லா தானே பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 5 வருஷம் எடப்பாடி இருந்தார், என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. இன்னும் மத்திய அரசு திமுக ஆதரவாக இருந்திருந்தா என்ன இன்றைக்கி வந்து ஐடி லைன்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ரயில்வே துறையை விரிவுபடுத்தியிருப்பாங்க. இன்னும் என்னென்ன சாதிக்க முடியுமோ எல்லாம் சாதனை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. 40 அடித்தாங்க, அது ஒன்றுமே பிரயோஜனம் தான். அது அந்த சப்போர்ட்டே இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். ஓகே, தேங்க்ஸ். வரவேற்கக்கூடிய ஒரு 2026 எலெக்ஷனில் ஆதரவு இருக்கு. கண்டிப்பாக திமுக தான். எதனால ஆதரிக்கிறீங்க? திமுக நிறைய திட்டங்கள் இருக்குது. நிறைய கல்விக்கு நிறைய செய்திருக்கிறாங்க. மக்களுக்கு நிறைய இருக்குது. பஸ்ஸு போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. சும்மா அந்த விஜய் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வேஸ்ட்டு. விஜய்க்கு கூடுற கூட்டம் ரொம்ப ஆபத்தான கூட்டம். எல்லாம் வந்து நல்லா இருக்குது, நிறைய கூட்டம் சேர்றாங்க. அப்படி இல்லை, ரொம்ப ஆபத்தான கூட்டம் விஜய்க்கு கூடுற கூட்டம். அது அப்புறம் தான் தெரியும். நாங்கள் ரெட்டில் தான். எதனால ஆதரிக்கிறீங்க? விலை அதிகம், விலைவாசி அதிகமாக இருக்குது இல்லை, அதில் வந்து விலைவாசி கம்மியாக இருப்பாங்க தான். வேறு ஓகே, தேங்க்யூ. 2 வார்த்தை தான். ஓகே, தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ். என்னோட ஆதரவுக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். ஆமாம், ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களே? உண்மையாக சொல்கிறேன், என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது நான் செய்வேன். ஓகே, ஆமாம், தேங்க்யூ. வேறு எதுனா ஓகே, 26 எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? பார்க்கலாம், இன்னும் தேர்தல் கிட்ட வரட்டும், இன்னும் யார் யார் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கும்? தேங்க்யூ. ஆதரவு யாருக்கு கொடுத்தா என்ன, நம்மளுக்கு நல்லது நடக்க போகிறதே கிடையாது.
எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, எதுவுமே பண்ண போகிறாங்க. நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போனால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடிமட்டத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி மாற போகிறது கிடையாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, இதை பண்றோம், அது பண்றோம், எதுவுமே மாறாது. இந்த எலெக்ஷன்ல எதுவும் ஐடியா இல்லையா இருக்கும் ஆதரவு? நானும் வருஷம் ஒவ்வொருத்தருக்கா மாற்றி ஓட்டு போட்டு தான் இருந்தேன். இந்த வருஷம் போடவா வேணாமன்ற அளவுக்கு இருக்கேன். யாருக்கு போட்டாலும் எதுவும் நடக்காது, நல்லதே நடக்காது. அங்கங்கே கொள்ள நடக்க தான் செய்யும். ஒரு கட்சியிலேருந்து ஆப்போசிட் கட்சியிலேருந்து இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த கட்சி வந்தாலும் இதை நடக்க தான் போகுது. அதனால மக்கள் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு யோசிச்சு போட்டால் தான். சொல்கிற மாதிரி யாருமே இல்லையா தலை, எல்லாருமே ரெண்டு கட்சியுமே செட் ஆகலை. ரெண்டு பேருமே ஆட்டோ டிரைவர் யாருமே கண்டுக்கிறது இல்லை. வரவரும் ஆட்டோவை பற்றி எதுவுமே சொல்லலை. என்ன ஆட்டோ டிரைவர் 2 லட்சம் ஆட்டோ இருக்குது சென்னையில். 2 லட்சம் ஆட்டோ இல்லை, 2 லட்சம் குடும்பம். அது சென்னையில் மட்டும். தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ எவ்வளோ இருக்கும்? இவங்க நம்ம ஆட்டோ டிரைவர்னா வேற்றுக்கிரகத்தை ஆள மாதிரி நம்ம சொல்கிறாங்க எல்லாருமே. இவங்க ஆட்டோனா ஆட்டோ இப்படி அப்படின்றாங்க. அவங்களும் பொதுமக்கள் தான். 2 லட்சம் 2 லட்சம் குடும்பம். அது ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சா விட எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த ஆட்டோ தொழில் நம்பி எத்தனை டிங்கருங்க, எத்தனை பெயிண்டரு, எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆட்டோ தொழிலையும் ஆட்டோ இதுவும் யாருமே கண்டுக்கதே இல்லை. நாங்கள் எப்படி தலை இவங்களுக்கு ஓட்டு போடுவோம்? அசோக சக்கரத்துக்கு தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.